ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ஜில் நமக்கு சிரமங்கள் இருக்கிறது. என்னடா ஹஜ் எடுத்து நீ சிரமம் சொல்றாரு ஹஜ்ரத்துன்னு பார்க்காதீங்க. என்றால் இதற்கு முன்னால் சென்ற சில ஹாஜிகள் சென்ற வருடத்திற்கு முன்பாக ஹஜ்ஜில ரொம்ப சிரமம் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப கடுமையான வெயில், கடுமையான நெருக்கடி போன்று ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகு அங்க இருக்கக்கூடிய அசௌகரியங்களை பற்றி பேசக்கூடிய நிலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஏற்பாடு இது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜை மக்கா நகரிலே ஏற்படுத்தி இருக்கின்றான். வேணும்டா எல்லா ஹாஜிகளுக்கும் வசதியா ஹஜ்ஜ ஒரு சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கலாமா இல்லையா? குளிர் பிரதேசம் போனா ஜம்முன்னு போயிட்டு என்ன செஞ்சிடலாம், ஹஜ்ஜ ஜாலியா நிறைவேற்றிட்டு வந்துடலாம். அப்படி அல்ல. அல்லாஹ் ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் தான் ஹஜ்ஜை மக்கா நகரத்திலே ஒரு கடுமையான வெயில் இருக்கக்கூடிய பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அல்லாஹ் ஆக்கியதன் நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அது என்ன கடுமையான வெப்பம், கடுமையான நெருக்கடியில் எப்படி ஒரு மனிதன் பரிசுத்தப்பட முடியும் என்று கேட்டால், நம்முடைய துணிகளை நாம் சுத்தப்படுத்துவதற்காக எப்படி அந்த துணியை கசக்கி பிழிகின்றோமோ அது போன்று நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். நாம் போவோம், பல நேரங்களில் அந்த இடத்தில் பல அட்ஜஸ்ட்மென்ட்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த வெப்பம், அந்த நெருக்கடி உங்களுக்கு உங்களுடைய கல்வை அது என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்தும். எப்படி ஒரு துணியை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக சில பிழிவோம், கசக்குவோம், இதெல்லாம் செய்து நம்முடைய துணியை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்துகின்றோமோ அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய அந்த அழைப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். என